சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர்காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர்காடு கேளுங்க. இப்போ என்ன ட்ரெண்டு? செருப்பு வாங்கி தரது ட்ரெண்டு. அது ஓல்ட் ட்ரெண்ட் இல்லப்பா, கரண்ட் ட்ரெண்ட் என்ன? வெளிநடை பண்றது. வெளியில பண்றதா? வாங்க ஷோ பண்ண, நான் வெளியே போயிடும். இன்னும் இப்போ எல்லாம் பொசுன்னு வெளியே வரீங்க. இருக்குல்லையே ஓல்ட் ட்ரெண்ட் தானே. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். என்னப்பா இப்படி தள்ளி விடுறாங்க? நேத்து தான் லீவ் கொடுக்கல, இன்னைக்கு வெளிநடை பண்ணி ஷோல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இதெல்லாம் சட்டமன்றம் நினைச்சிட்டீங்களா, என்ன நினைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு உள்ள தள்ளி இருக்காங்க. வெளி கிடையாது, இன்னைக்கு ஷோ பண்ணி தான் ஆகணும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வழக்கம் போல உள்ள வராங்க, வெளிநடப்பு பண்றாங்க, உள்ள வராங்க, வெளிநடப்பு பண்றாங்க. இதே தொடர்கதையா தான் இருக்கு. இதுக்கு வீட்டுல இருந்திருக்கலாமே நம்ம கேள்வி வருது. ஆனா அவங்க சில காரணம் சொல்றாங்க, அது அப்புறம் பார்ப்போம். ஆமா, இன்னைக்கு சட்டமன்றத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சட்டமன்ற விதி 110 கீழ் முதலமைச்சர் மாநில சுயாட்சி பத்தி தீர்மானம் கொண்டு வந்திருந்தாரு. பல விஷயங்கள் பேசினாரு. கலைஞர் கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சு, அண்ணா காலத்துல ஆரம்பிச்சு பல முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இப்ப இதுக்கான ஒரு குழு அமைக்க போறோங்கிறத சொல்லியிருந்தாரு. முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இந்த குழு அமைக்க போறோம். ஜோசப் குரியன் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குவார். உறுப்பினர்களாக முன்னாள் IAS அசோக் வர்தன், அதே மாதிரி முன்னாள் திட்டக்குழு தலைவர் நாகநாதன், இவங்க உறுப்பினராக செயல்படுவாங்க. இவங்க 3 பேரும் மாநில சுயாட்சி பத்தி ஒரு விரிவான ஒரு அறிக்கை தயார் செய்வாங்க. அது இடைக்கால அறிக்கைங்கிறது ஜனவரி 2026 சமர்ப்பிப்பாங்க. ஜனவரி 26, ஏன்னா கரெக்டா ஏப்ரல் மேல எலெக்ஷன் போறது கரெக்டா இருக்கும் மாநில சுயாட்சி பாத்தீங்களா அப்படின்னு. அதே மாதிரி அந்த முழு அறிக்கைங்கிறது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், பொதுப்பட்டியல் இருந்துங்கிறத பேசினாரு. அதே மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரத்துல தமிழ்நாடு பங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுது. சொல்லப்போனா 2வது மாநிலமா தமிழ்நாடு தான். மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய வருவாய் கொடுக்குறோம். ஆனா நமக்கு திரும்ப ஒரு தினமும் 29 காசு தான் ஒரு ரூபா நம்ம கொடுத்தோம்னான்னு சொல்லிட்டு நிறைய புள்ளிவர்களும் பேசியிருந்தாரு. இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா மாநில சுயாட்சி அதை வரையறை என்னங்கிறத திட்டம் போட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த நல்லுறவை மேம்படுத்துறது எப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையில் கொடுப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த மாநில சுயாட்சிங்கிற அந்த குரல் தமிழ்நாட்டில இருந்து தொடங்கும் அப்படிங்கறதையும் பேசியிருக்காரு முதலமைச்சர். ஆமா, ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து அந்த குரல்கள்லாம் தொடங்குச்சு. இதே மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சாங்க கலைஞர் முதல்வரா இருந்தப்போ. இப்போ மு.க. ஸ்டாலினும் அதையே பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்றது இந்த மாதிரி ஏற்கனவே கல்வி போயிடுச்சு, நம்ம ஒத்திசைவு பட்டியலில் வச்சுட்டாங்க. இப்ப சட்டம், நிதி எல்லாத்தையுமே ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு மாநிலங்களோட அதிகாரத்தை முழுமையா பறிக்க பாக்குறாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த குழு அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது பாஜக இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதிமுகவும் முதல்வர் பேசிட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டாங்க. வெளியே நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இது நாட்டுடைய வலுவே குறைக்கிற மாதிரி இருக்கு, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றாரு நயனா நாகேந்திரன். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு நயனா நாகேந்திரனுக்கு பாராட்டு வாழ்த்துலாம் சொல்லியிருக்காங்க திமுக. ஏன்னா மாநில பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு திமுக சைட்ல இருந்து. அந்த வாழ்த்தையை வாங்கிட்டார் நயனா நாகேந்திரன். அந்த முதலமைச்சர் இந்த மாநில சுயாட்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுக வெளிநடப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்வி நேரம் முடிஞ்ச உடனேயே அந்த 0 ஹவர்ஸ்ல எங்களுக்கான கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கு அப்பா சபாநாயகர் அனுமதி மறுத்துட்டாரு, அதனால நாங்க வெளிநடப்பு பண்றோம், எங்களுக்கு பேச விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்க இந்த மாநில சுயாட்சிக்காகலாம் நாங்க வெளிநடப்பு பண்ணல. 3 பேர் மேல நாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணுங்கிறது எங்களோட இது. யாருன்னா 3 அமைச்சர்கள், பொன்முடி, KN நேரு, அப்புறம் இவர் செந்தில் பாலாஜி, 3 பேர் மேலையும் நாங்க கொண்டு வரணும்னு கேட்டோம். அதுக்கு அனுமதிக்கல, எங்களை பேசவும் விடல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தியும் பேச விடல, அதனால நாங்க வெளிநடப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாமகல இருந்து இன்னைக்கு வந்தாங்க சட்டமன்றத்துக்கு. கௌரவ தலைவர் வெளியில பேசியிருக்காரு. என்னன்னா, ஒரு சின்ன சலசலப்பு எல்லா கட்சியிலும் இருக்கும் தானே, அந்த மாதிரிதான் இப்போ எல்லாம் ஓரளவு சரியாயிடுச்சு. அந்த முழு நிலவு மாநாடு இருக்குல்ல, அங்க 2 பேருமே கலந்துக்குவாங்க, அப்பா மகன் 2 பேருமே. பிரச்சனை எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு. 2 பேர் கலந்துப்பாங்க. 2 பேர் கலந்துக்கிட்ட மெட்டில தானே பார்த்தோம். அது ஆமா, குடும்பத்துல எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடியே பேசிக்கிட்டு தான் இருக்கு. நான் தான் இந்த கட்சி உருவாக்குது, நான் தான், இருக்கிறவங்க ஏதாவது வெளியே போட்டு சண்டை போட்டாங்க. அதுவாது பொதுக்குழு ஒரு இது பெரிய மாநாடு திடல்ல நடத்த போறாங்க, அங்க சண்டை போட்டுக்கிட்டா பயங்கரமா இருக்குமே. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை இருக்கோ இல்லையோ, இப்ப இன்னொருத்தவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? பொதுச் செயலாளர்
வடிவேல் ராமண்ணனும் ஓகே. பொருளாளர் திலகபாமாவும் வடிவேல் ராமனும் அறிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. நேத்து தேஞ்ச மலையில முளைச்ச காளான் தான் அவங்க. 35 ஆண்டு காலம் வரலாறுக்கு இந்த கட்சிக்கு. அவ்வளவு போராட்டம் தியாகம்லாம் பண்ணிட்டு ராமதாஸ் தலைவர் வந்து இருக்காரு. ஆனா டக்குன்னு கட்சியில ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாங்க. இது பெரிய ஒரு அவலமா இருக்கு. ஒழுங்கா அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் திரும்ப வாங்கிட்டு கட்சியிலிருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திலகபாமாவை வந்து நியாயம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. அவங்க அன்புதானே எல்லாம்னு சொல்லலையா? அப்ப அது சொன்னதான் அவ்வளவு ஒரு பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு. எதிர்கட்சி தொடர்ந்து வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்கிறதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பாக்குறப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவைக்குள்ளாரையே பாருங்க, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலோட இருந்தேன். ஆனா நான் பேச வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கருத்து என்னங்கிறது எனக்கு தெரியாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இந்த தமிழ்நாட்டு உரிமைக்காக நம்ம கொண்டு வர விஷயங்களை வந்து அவங்க ஆதரிச்சிருக்காங்க, திமுக கொண்டு வர விஷயங்களை. ஆனா இன்னைக்கு உள்ள அதிமுக அப்படி இல்லை, அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்க, இதுல அவங்களோட இதை தெரிஞ்சுக்க முடியலங்கிறது. இன்னொன்னு வந்து இப்போ புரியுது அவங்க ஏன் வெளியே போனாங்கிற புரியுது. கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் சொல்லுவாங்க, ஆனா கடைசியில என்னங்கிறது புரிஞ்சிருச்சுன்னு ஒரு நக்கலோட வந்து அதை முடிச்சிருந்தாரு. ஃபீலிங்ஸும் இருக்கு, நக்கலும் இருக்கு. அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் இருக்கிறப்ப அந்த நக்கல் பண்ண வேண்டியதான், நாங்க பதிலடி கொடுத்துரு போல, நாங்க இல்லாதப்ப என்ன தொடர்ந்து வந்து நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வெளிநடப்பு பண்ணப்ப வந்து சொன்னாரு. அப்படியே வெளிநடப்பு பண்ணவர் அப்படியே போய் வந்து செயற்குழு வந்து கூட்டியிருக்காரு. மே 2ஆம் தேதி செயற்குழு, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தனித்தனியா வந்து அழைப்புதல் அனுப்பப்படும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தா ஒரு பஞ்சாயத்து இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா நேத்து வந்து திருப்பூர்ல அந்த பூத் கமிட்டி கூட்டமெல்லாம் நடந்திருக்கு. அதுல கலந்துகிட்ட முன்னாள் எம்எல்ஏ ரொம்ப வருத்தத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கூட்டணியை வச்சு இந்த கூட்டணி வந்து இப்படி அமைஞ்சிருக்க கூடாது, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இப்பவே. ஆனா கட்சி தலைமை முடிவெடுத்துருச்சு. ஏன்னா போன முறையே பிஜேபி கூட்டணி அமைஞ்சப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் வேலை செய்ய மாட்டோம்னாங்க, நீங்க ரெட்டலைக்கு தானே வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கெஞ்சி கூத்தாடி வேலை வாங்கணும், நாங்க வேலை செஞ்சாங்க எங்களுக்கு. ரெட்டலைக்கு அப்ப தாமரைக்குள்ள வேலை பண்ண சொல்லுவாங்க பல தொகுதிகள்ல. இப்ப வந்து எப்படி நம்ம வேலை வாங்குறதுன்னே தெரியல. அப்படி இருந்தா கூட தலைமை முடிவெடுத்துருச்சு, வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்ப்போங்கிற மாதிரி சொரத்தே இல்லாம வந்து அவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்நாள் எம்எல்ஏக்களோட பல பேர் மைண்ட் வாய்ஸ் தான். இன்னைக்கு கூட ஜெயக்குமார் நீதிமன்றத்துக்கு வந்தவர் இந்த கேள்வி கூட ஸ்கிப் பண்றாரு. அதான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாருல அப்படின்ட்டு. பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, அதான் பேச உடனே பொதுச் செயலாளர் அமித்ஷா. ஆமா, அவரே தானே எல்லாம் பேசிக்கிட்டாரு. அன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசினாருன்னு சொன்னப்ப நம்ம நம்பல. பார்த்தா இவரு மக்கள் பிரச்சனை ஏதோ பேசியிருக்காரு, அவர் வேற ஏதோ பேசியிருக்காரு போல. ஏன்னா இவரை பேசவே விடல பிரஸ் மீட் வரையுமே. அதுதான் வந்து நடந்துச்சு. ஃபுல் கண்ட்ரோல் அமித்ஷா கையில இருக்க மாதிரி தான் நமக்கு வெளியில பார்க்கும்போது தெரியுது. எக்ஸ் தளத்துல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு போடுவாரு எடப்பாடி பழனிசாமி. வேற என்ன போட்டிருந்தாரு, இந்த கூட்டணி பத்தி வாய் திறந்து பேசினாரா? ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனை பேசினாரு, அப்புறம் அமித்ஷா பேச வாய்ப்பு கொடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு எதுவுமே பேசல பத்திரிகையாளர் சந்திச்சு. ஆமா, ஆனா இப்போ முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் சொல்றாங்க, அதான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாருல அப்படிங்கிறாரு. பிரஸ் மீட்டை பார்க்கலையா ஜெயக்குமார்? மௌனம் சம்மதம், அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வராங்க. எல்லாத்துக்கும் போறாங்க. இப்ப எவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கூத்தா தான் இருக்க போகுது போக போக. இதுக்கடையில அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவர் வந்து ஆவின்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணிட்டாருன்னு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்லாம் தாண்டி போய் கைதெல்லாம் ஆனார்ல, அந்த வழக்குல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல எல்லாம் போய் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றமே வேணும்னே பண்றாரு ஆளுநர்லாம், அவருக்கு எதிராக தீவிரமா கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே வேற கொட்டு வாங்கிட்டாருல உச்சநீதிமன்றத்துல, இப்போ வந்து நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒப்புதலையும் கொடுத்து விட்டுருக்காரு. ஸோ ராஜேந்திர பாலாஜி சிக்குவார், திரும்பியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் எக்ஸ்டென்ஷன் எத்தனை மாசம் இருக்குன்னு தெரியல. ஆனா இனிமேதான் ஃபைல் சொல்லலாம், 1 மாசத்துல முடிவெடுத்துவார் அவரு. அவர் பதவியை மாத்தாம இருந்தா முடிவெடுத்து தானே ஆகணும். மோடி ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கியா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே. 15 லட்சம் ரூபா தரோம்னாரு. வேற ஏதாவது சொல்ல வரீங்க? முதல்ல கதை, முதலை கண்ணீர், அதுவா? அப்புறம் டீ கிளாஸ் வித்தது, 2 டபுள் டிகிரி ஸ்டோரி கிடையாதுல்ல. அது எல்லாமே அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரி தானே. அந்த மாதிரி ஸ்டோரி சொல்றீங்கன்னா நான் அதை அவர் விட்ட கதைன்னு நினைச்சேன். அதெல்லாம் வாழ்க்கை வரலாறுப்பா, சுயசரிதை. இப்ப மோடி ஸ்டோரிங்கிற தலைப்புல அது லோகோ எப்படி இருக்குன்னா, டீ கிளாஸ், அதுவே ஸ்டோரி தான் சில பேரு. டீ கிளாஸ்க்கு நடுவில் மோடி ஸ்டோரிங்க காவியில இருந்து எழுதியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் மோடியை பத்தி பேசுறாங்க. இப்ப மிகப்பெரிய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட மிகப்பெரிய தலைவர் ஜி கே வாசன் என்னைக்கு பேசுறாரு? அவர் அடுத்து வருவார்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, லைன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க கேப்டனை. ஒவ்வொரு கேப்டன் பிறந்த நாளுக்கும் அவரே கூப்பிட்டு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாரு.
கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப அவரே கால் பண்ணி என்ன வேணாலும் சிகிச்சைக்கு ஹெல்ப் கேளுங்க, நான் வந்து பண்ண தயாரா இருக்கேன், உலகத்துல எவ்வளவு பெரிய ஹிட் பண்ணதாலும் அதை நம்ம வந்து கேப்டனுக்கு செய்வோங்கிற மாதிரிலாம் சொல்ற ஒரு எல்டர் பிரதர் மாதிரின்னு சொல்லிட்டு பிரேமலா விஜயகாந்த் அந்த மோடி ஸ்டோரியில வீடியோ வந்து வெளியிட பிரதமர் மோடி வந்து அதுக்கு ரீட்வீட்லாம் பண்ணி அவரை பத்தி பேசியிருக்காங்கல்ல. ஓகே, அவர் தமிழ் வந்து எழுதியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர், நானும் அவரும் இணைஞ்சு நிறைய பணியாற்றி இருக்கோம், நிறைய வேலைகள் வந்து செஞ்சிருக்கோம், அவர் சமூக நலனுக்கு ஆற்றிய அந்த பணிகள்ங்கிறது பல தலைமுறை கடந்து இருக்கும், வாழ்த்தும் அப்படின்ற மாதிரி வாழ்த்து வந்து பதிவு வச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப நெகிழ்ந்து வந்து போயிருக்காங்க. நிச்சயம் கூட்டணி இடம் பிடிச்சிருவோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஆமா, பிஜேபியுமே சில்லற ஓட்டுகள் கூட சிதறிடக்கூடாது, தனித்தனியா எல்லா கட்சியும் அள்ளி போட்டு ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறதுல குறியா இருக்கிறாங்க. கேப்டனுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தாலும் இப்ப தேமுதிகல நிறைய பேர் கேப்டனோட பேரே கெடுக்கிறாங்க, தலைமையில இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க நிறைய பேரு. பட் இருந்தாலும் மோடி வந்து நான் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவோங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. இல்ல ஆல்ரெடி வந்து அதிமுக கூட்டணி தான் இருக்காங்க தேமுதிக. ஆமா, இப்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள அதிமுக வந்துருச்சு, அப்ப தேமுதிக ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான், நல்ல கூட்டணி கணக்கா இருக்கு. சரி, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங், தமிழ்நாடு தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. ஒரு பெரிய பேசுபொருளாகவே இதை வந்து மாறிச்சு, சட்டமூலம் கெட்டு போச்சு சொல்லிட்டு தேசிய அளவு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து எதிரொலிச்சுது. இப்போ அவர் மறைவுக்கு பிறகு பகுஜன் சமாஜோடைய ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி பொற்குடி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த பொறுப்புலேருந்து நீக்குறோம்னு சொல்லிட்டு மத்தியிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கையும் குடும்பத்தையும் மட்டும் இனிமேட்டு பொற்குடி வந்து கவனிப்பாங்க, கட்சி பணியில் ஈடுபட மாட்டாங்கலாம் சொல்றாங்க. ஆனந்தனுக்கும் பொற்குடிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப அதனால வந்து பொற்குடி நீக்கப்பட்டதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஆனா கூட என்னன்னா, ஏன் பெண்கள் வந்து சமூகத்திலோ அரசியல் வரக்கூடாதா, அது என்ன குடும்ப வேலையை மட்டும் பாருங்கிறது விமர்சனமாகவும் மாறி இருக்கு. மாயாவதி தான் மாநில தேசிய அளவுல தலைவரா இருக்கிறாங்க, இங்க ஒருங்கிணைப்பாளரை வந்து அது வந்து மாநில தலைவர் ஆனந்தனுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதனால நடந்த விஷயம்னு சொல்றாங்க. அது குடும்ப பணிகள் மட்டும் பாருங்க அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிறவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா வந்துட்டு தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு அண்ணாமலைக்கு. அதான் பாரு, இப்ப மாநில தலைவரா நம்ம போஸ்டிங் நியமிச்சோடனே என்ன முதல்ல பண்ணலாம், நிறைய பேருக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி 1 கோடி தொண்டர்கள் வந்து சேர்க்கறது, ஏதாவது விதமா பிளான்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா நயினார் என்ன தோணிருக்கு பாத்தியா, மாநில பதவி ஏத்தவனே அவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும். என்ன மாநில பதவி நீங்க பண்ண முதல் வேலை என்ன, செருப்பு வாங்கி கொடுத்த யாருக்கு, முன்னாள் தலைவருக்கு. இது எதுக்கு, இதெல்லாம் வரலாற்றுல பதிய வைக்கணும் நீங்க. ஆமா, அவரு பாரு முன்னாள் மாநில தலைவர் போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாரு. எதுக்கு படிச்சுட்டு வந்தாரு, அரசியல் அடுத்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 31 பேர்ல ஒரு பேரா மாறி இருக்காரு, தேசிய பொதுக்குழு மெம்பரா மாறி இருக்காரு. எப்படி இருந்தாலும் மாநிலத்துல இருந்து தேசியம் அடுத்த பணிக்கு போயிட்டாருல, அடுத்த இடத்துக்கு. இருந்தா கூட 31 பேர் ஒருத்தர் தானே அவரு. ஆமா, இப்படி பார்த்தா கூட மாநிலங்கள்லயும் பல மாநில தலைவர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தர் தானே இருந்தாரு. அதுக்கு தேசிய அளவுல போய்க்கிறேன்ட்டு அவர் போயிட்டாரு, இமயமலைக்கு எல்லாம் போயிட்டாரு. இப்பதான் இமயமலையில போய் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பாரு அவரு, நம்ம பொறுப்பை தூக்கிட்டாங்கன்னு வந்து வேண்டாரா, இல்ல அடுத்து வந்து வேற பதவிக்கு நியமிக்கணும்னு வேண்டாரா, தேசிய தலைவராகணும்னு எதுவும் வேண்டாரா, அதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அவரோட வேண்டுதல் எல்லாம் பலிக்குதாங்கிறது. ஏன்னா 2026 என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்காகவும் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இமயமலைக்கு. சரி, இதெல்லாம் வந்துட்டு யார் கொடுத்த ஐடியாவா இருக்கும் இமயமலைக்கு போறது, வேற யாரு, அவர் தான் கதம் அவர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவரோட போவார்ல இமயமலைக்கு, அவர் தான் இவரையும் கூப்பிட்டு போயிருக்கதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சொல்லி தான் போறாரான்னு தெரியல, ஆனா அவருக்கு கைட் பண்ணியிருக்காரு போல. இன்னொரு பக்கம் வந்து இவர் நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, மாநில தலைவரா பொறுப்பேற்றோன்னா ஒரு கேள்வி முதல்வரை நோக்கி கேட்டிருக்காரு. நீங்க ஆங்கில புத்தாண்டுக்கு அகிலத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க, வாழ்த்து மடல்லாம் எழுதுறீங்க, ஒரு தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழை நேசிக்கிறோம்னு பொய் சொல்லிட்டு இப்படி தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மனம் இல்லையா உங்களுக்கு, ஏன் தமிழ் கலாச்சாரத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையான்லாம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. ஏன் திமுக அரசாங்கமா தமிழ் புத்தாண்டை வந்து தை மாசத்துக்கு மாத்திட்டாங்க. ஆமா, மாத்திட்டாங்க, அதனால அவங்க வாழ்த்து சொல்றது இல்ல. தை பிறந்தால் வழி பிறக்கணும், அந்த டைம்ல வாழ்த்து போடுவாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல, அவரு மாவட்டம் தான் அது, அங்க பாளையங்கோட்டையில நடந்த ஒரு விஷயம். பாளையங்கோட்டையில ஒரு தனியார் பள்ளியில ரேவதிங்கிற ஆசிரியை வந்து பாடம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப 2 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே சண்டை போட்டு, அதுல ஒரு மாணவர் வந்து பையில வச்சிருந்த அருவாள் எடுத்து இன்னொரு மாணவரோட கை முதுகுல எல்லாம் வெட்டியிருக்காரு. தடுக்க வந்த ஆசிரியை மேலையும் வெட்டெல்லாம் விழுந்திருக்கு.
அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவனே அருவாளோட ரத்தம் வடிய வடிய பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வந்து இங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த ஆசிரியையும் மாணவரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த மாணவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது முதற்கட்ட விசாரணையில போலீஸ் சொல்றதுமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கு. என்னன்னா பென்சில் விவகாரம் ஒண்ணுல 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் சண்டை வந்துச்சான். அது பேசி நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்பியும் அது சண்டையானதுலதான் வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்கன்னா ஒரு பென்சில் சண்டை இந்த அளவுக்கு போகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அப்பாவை தான் வந்து சொல்றாரு, ரொம்ப கதறாரு. அவர் பேசுறது கேட்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. அவர் என்ன சொல்றாரு, பென்சில் பிரச்சனை தான் சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அங்க போங்க இங்க போங்க அலக்கழிக்கிறோம் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் உயிர் பாதுகாப்பு வேணுங்கிறதான் அந்த பெற்றோருடைய கோரிக்கையா இருக்கு. ஆமா, மாவட்ட எஸ்பி தான் சொல்றாரு, பென்சில் பிரச்சனை அவர் வந்து சொல்றாரு. இன்னும் விசாரிக்கணும், இதுல என்னங்கிறது தெரிய வரணும். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது இதுலயே தெரிஞ்சுக்கலாம்னு அவர் ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காரு. NCERT இந்த நிறுவனத்துலலாம் வந்து பாட புத்தகம்லாம் அச்சிட்டு மாணவர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். ஓகே, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பாட புத்தகம் வாங்க போறாங்கல்ல, பாட புத்தகம் கொடுத்துருவாங்க. அதிர்ச்சி ஆயிருக்காங்க. இங்கிலீஷ் பாட புத்தகத்துக்கு என்ன பேரு, இங்கிலீஷ்ன்னு இருந்தா நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இங்கிலீஷ் மேல இருக்கும், இங்கிலீஷ் புத்தகம் ஏதாவது போட்டிருப்பாங்க. இது என்னன்னா 1வது 2வது படிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ் புக் என்ன தெரியுமா பேரு, மிருதங்கமா அதை வச்சு வாசிக்கலாம். இப்படி எப்படி வாசிக்கிறது? 3வது 4வது இங்கிலீஷ் புத்தகத்துக்கு பேரு சந்தூரா. 6வது அந்த கலை புத்தகத்துக்கு பேரு கிருதி 1. கிருமியா இருக்கீங்கப்பா. ஹிந்தி புத்தகத்துக்கு ஹிந்தி பேர் வைங்க, அந்தந்த மொழி மொழி புக்குனா அந்தந்த மொழி பேர் வச்சா ஓகே தான். அது இங்கிலீஷ் புக்குக்கு எவனாவது வந்து ஹிந்தியில பேர் வைப்பானா? எங்கேயாவது வந்து நடக்குமா? இங்கிலீஷ்லயும் ஹிந்தி திணிப்பு மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. இதுல மும்மொழி கொள்கை இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷே வேணாங்கிற ரேஞ்சில ஒரு புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அபத்தமாவும் இருக்கு. இதெல்லாம் அறிவுடையவங்க செய்யற வேலையாங்கிறது நமக்கு தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைனால நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அந்த ப்ரொனவுன்சியேஷனோட அந்த ஆக்சென்ட்டோட அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்காக யூகேல இருந்து யூஎஸ்ல இருந்து ஆட்களை இறக்குமதி பண்ணி வேறோட நம்ம மாணவர்கள் காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அந்த மாகாணங்கள்லயுமே இங்கிலீஷ் டீச்சர் இறக்குமதி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு சைனா. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒப்பிடுறது மேபி சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஆனா என்னன்னு சொல்லிதான் ஆகணும். அதை நீங்க இங்கிலீஷ் புக்கு கூட ஹிந்தி பேர் வச்சீங்கன்னா எப்படி அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த மொழி புலமை வந்து வரும்? ஹிந்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு ஒரு மொழி அவசியம்தான், தாய்மொழி அவசியம் தான் எல்லாருக்குமே. ஆமா, இப்ப இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறோம்னா பிசிக்ஸ்னா பிசிக்ஸ்னு இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு மறந்துருச்சு, எல்லாமே நுழையவே மாட்டேங்குது வாய்க்குள்ளார. ஆமா, அதை படிக்கிறதுக்கே ஒரு தனி கோர்ஸ் படிக்கணும் போல இருக்கு. அந்த 1வது 2வது படிக்கிற பசங்க இங்கிலீஷ் புக் எடுத்தா டீச்சர் சொல்லுவாங்க, புக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இருந்தா கரெக்டா பையன் எடுப்பான். மிருதங்கன்னு எடுத்தா என்ன புரியுமா? ஏதாவது வந்து மிருதங்க எடுப்பா அப்படின்னு சொன்னா எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து மதுரை MP சு வெங்கடேசன் வந்து இதுக்கு எதிராக பதிவெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கூட ஹிந்தியை திணிக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் பேரெல்லாம் ஹிந்தியில மாத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கடிதம் எழுதணும்னா அதுக்கு பதில் வந்து ஹிந்தியில தான் அமைச்சர்கள் கிட்ட இருந்து வருது. எனக்கு இன்னொரு சந்தேகம்ங்கிற மாதிரி இங்க மாநில தலைமையும் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் எடப்பாடியார் அப்படிங்கிறத ஹிந்தியில தான் இனிமே எழுதுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து இதுக்கு கண்டன பதிவு போட்டிருக்காரு. இப்போ அந்த புத்தகத்துல படிக்க போற குழந்தைய நினைச்சாலும் பாவமா இருக்கு. இந்த நாட்டுல நம்ம குழந்தைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளே நினைச்சாலே நமக்கு பாவமா தான் இருக்கு. குழந்தைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு 14 வருஷமா செருப்பே போடாம. இன்னொருத்தரா? அவருக்கும் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காரு. இங்க எப்படி நயினார் நாகேந்திரன் தலைவரானோன்னு அண்ணாமலைக்கு செருப்பு கொடுத்தாரோ, இப்போ 14 வருஷம் கழிச்சு பிரதமர் மோடியை ஒருத்தர் சந்திச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஷூ கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி. என்ன அப்படின்னா, இவர் வந்து ராம்பால் கஷ்யப் அப்படிங்கிறவர் ஹரியானாவை சேர்ந்தவரா. இவர் 14 ஆண்டுகளா ஒரு சபதம் எடுத்திருக்காரு. என்னன்னா, ஒண்ணு வந்து பிரதமராகணும், மோடி வந்து பிரதமராகணும். இன்னொன்னு, அவர் என்னை எப்போ மீட் பண்றாரோ அது வரையும் நான் செருப்பு போட மாட்டேன். இது ரெண்டும் நடந்தாதான் நான் செருப்பு போடுவேன் இருக்காரு. இவர் பிரதமராகி 10 வருஷம் ஆச்சு. இப்படி ஒருத்தர் வந்து நமக்காக ஒரு சபதம் ஏற்றிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அந்த முதல் நாளோ இல்ல அந்த வாரத்திலயும் போய் பார்த்து அவருக்கு செருப்பை கொடுத்துருக்கலாம். 14 வருஷம், அந்த 14 வருஷங்கிறது வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்களா? இல்ல இது எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, சும்மா ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்னு ஹரியானால வந்து காங்கிரஸ் சொல்றாங்க.
பட் இது ஒரு வீடியோவா எடுத்து பிரதமர் மோடி போட்டிருக்காரு. அவர் யூடியூபர்ல யூடியூப் எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன தெரியும் மக்கள கமெண்ட்லாம் இருக்கு, ஜெய் ஸ்ரீராம்லாம் அதுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. 14 வருஷம் ராம்பால் கஷ்யப், அப்புறம் பிரதமர் மோடி வேற இருக்காரு. பிரதமர் மோடி ஆக்சுவலி சூப்பு தான் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல சாக்ஸ் போட்டு தானே போடுவோம். அவர் சாக்ஸும் போடல. சரி ஓகே, சாக்ஸ் வாங்க கிடைச்சிருக்காரு. ஷூ வேற பிரதமர் மோடியே வேற போட்டுடுறாவுல, போட்டு விட்டு லேஸ் கட்டுறாரு, ஒரு கையில கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் நானே கட்டிக்கிறேன்னு அவரே கட்டிக்கிட்டாரு, காலை பிடிக்கிறாரு. ஓகேலாம், ஒரு லிமிட் வரைக்கும் ஓகேங்களா. அது எல்லாமே போறப்பதான் வந்து காலை பிடிக்கிறது என்ன, ஷூ மாட்டேங்கிறது என்ன எல்லாம் சொல்லி அனுப்புறதா. அண்ணாமலை மிஸ் பண்ணிட்டாரு பாரு. இவரும் வந்து இதே மாதிரி கடைபிடிச்சிருந்தாரு அப்படின்னா முடிய ஷூ வாங்கி கொடுத்து அவரும் வந்து காலை பிடிச்சி அண்ணாமலை பொடுங்க அண்ணாமலைன்னா சொல்லியிருப்பாரு. சந்தர்ப்பத்தை மிஸ் பண்றாரு அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் கையில வாங்கி போட்டு. ஆனா யோசிச்சு பாரு, அண்ணாமலை கழட்டினது ஷூவை, ஆனா வந்தது செருப்பு. ஆனா இந்த ஹரியானாவை சேர்ந்தது கழட்டினது செருப்பு, வாங்கி கொடுத்தது ஷூ. இது அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுங்க. நானும் செப்பல ஷூவை கழட்டுறேன் இனிமேல். வாங்கி தெரியா, இதே போட்டுக்கங்க. இந்த கலெக்டரதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, செருப்பை ஒருத்தர் வந்து நான் கலண்டுட்டு போய்க்கிறேன் கூட்டணியில இருந்து, என்டிஏல இருந்து கலண்டுட்டு போயிருக்காரு. யாரு அப்படின்னா பசுபதி பராஸ். இவர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட உறவினர். அவர் மகன் ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வானோட இவருக்கு மோதல்லாம் இருந்தது. இவர் தனியா ஒரு கட்சியெல்லாம் வச்சிருக்காரு, ராஷ்டிரிய லோக் ஜன்சக்தி அப்படிங்கிற கட்சி. இது என்டிஏல இருந்து தான், ரொம்ப காலமா என்டிஏல தான் இருக்காங்க இவங்க. இப்போ வந்து இவங்களுக்கு தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க இந்த பாஜக அரசாங்கம்னு சொல்லிட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்காரு. இன்னைக்குதான் வந்து பீகார்ல அந்த தேர்தல் நடக்க போதில்ல, அதுக்கான இந்தியா கூட்டணி பத்தி என்னென்ன பண்ணலாம் நம்ம தேர்தலுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. தேஜஸ்வி யாதவ், கார்கே, ராகுல் காந்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பசுபதி பராஸ் வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பசுபதி பராஸ் வெளியே வந்துட்டாரு. இன்னும் 2 பேர் பிஜேபி எப்ப வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. க்ளோஸா இருக்கிறத தாண்டி அதான் வந்து பட்ஜெட் ஒதுக்குறப்ப அந்த மாநிலங்களுக்கு தானே அதிகமா பட்ஜெட் ஒதுக்குறாங்க. பட்ஜெட் ஒதுக்குறாங்க, வேற எதுவும் ஒதுக்குறாங்கன்றது தெரியல. அதான் அந்த கூட்டணி வந்து நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கானால காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க வந்து நாட்டிலேயே முதல் முறையா ஒரு விஷயத்த நாங்க அமல்படுத்துறோம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க, பட்டியலில்லா மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடுல உள் ஒதுக்கீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தெலுங்கானா அரசு. இந்த பட்டியலின மக்களுக்கான அந்த மொத்த இடஒதுக்கீடை 3 பிரிச்சுட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப பின்தங்கின கல்வியில, சுகாதாரத்துல பின்தங்கின பட்டியலின சமூகங்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு, அதே மாதிரி அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளவங்க, அதுக்கப்புறம் கணிசமா பலனடைஞ்ச பட்டியல் சமூகங்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்னு 3 பிரிச்சு அது வந்து பர்சன்டேஜ் வந்து பிரிச்சு அதுக்கான அரசாணையும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அமலுக்கு வந்திருக்கு தெலுங்கானால. நான் உண்மையிலேயே 100% டேட்டாவை யூஸ் பண்றேன்னா இல்ல நான் டேட்டா ஆட் ஆன் பண்ணணும்னு நீ ஏதாவது சதி பண்றியான்னு ஜியோவை கேக்குறாங்க. மீ ஏட் இளநீர், ஐஸ்கிரீம், மாங்காய், வாட்டர்மெலன் ஆன் சேம் டே. டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சிஸ்டம் இன் மை பாடி. என்னடா பண்ற? இஷ்டத்துக்கு சாப்பிட்டா பாடி கொலாப்ஸ் ஆகுங்கிறத மீமா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் சிங்கம் என விஜயகாந்தை அழைத்தார் மோடிக்கு பிரேமலதா புகழாரம். கோட் வேர்ட் அக்செப்டட். டெய்லி ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைப்ப, ஆனா தூங்கிடுவேன். இந்த குற்ற உணர்ச்சி உன்னை ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிக்க வச்சிரும். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றாங்க. விருது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்துடலாம். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு பேசிக்கிட்டு இருக்கப்பவே எதிர்கட்சியெல்லாம் போறீங்க இருங்க அவர்லாம் கூட வந்து சொல்லியிருக்காரு. அவரு இது 2வது முறையா வந்து சொல்றாரு, போகாதீங்க அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்க போவோங்கிறாங்க. குறியீடா நீங்க பாக்குறீங்களா? நான் குறியீடா பாக்குறதோட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இவங்களே எதிர்கட்சியா இருந்தப்ப திமுக எல்லாம் வெளிநடப்பு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டையை வேற கிழிச்சிட்டுலாம் வெளியே வந்தாரு அப்போதைய எதிர்கட்சி தலைவர். ஆமா, அதனால இப்போ என்ன சொல்றேன்னா, போகாதீங்க போகாதுன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. ஆமா, அதையும் வந்து விருதா கொடுத்தலாம் 2 பேருக்கும். ஓகே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.